சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். செம்மணியில் ஆரம்பிக்கப்பட்டது அகழ்வு பணிகள். ஊடகவியலாளர்களுக்கு செய்தி சேகரிக்க தடை. சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவசர கோரிக்கை. நாமலின் கருத்துக்கு பதிலடி கொடுத்த கனடாவின் பிரம்டன் மேயர். வடக்கு கிழக்கில் தென்னிலங்கை சார்ந்த கட்சிகள் ஆட்சி அமைப்பது சிரமம், ஸ்ரீநேசன் தெரிவிப்பு. இலங்கையில் மீண்டும் ஏற்பட்ட கோர விபத்து, பெண்கள் உட்பட சிலரின் நிலை கவலைக்கிடம். 7 மாதங்களில் உப்பின் விலையை 400 ரூபாவாக உயர்த்தியது அரசாங்கம், பிமல் வீரவன்ச குற்றச்சாட்டு. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார்க் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். தொடர்வன விரிவான செய்திகள். செம்மணி பகுதியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகளில் அகழ்வு பணிகள் சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ள நிலையில் செய்தி சேகரிப்பதற்கு ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. யாழ் செம்மணி பகுதியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகளில் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெற்றன. கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் செம்மணி பகுதியில் உள்ள இந்த மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் இருந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன. இது தொடர்பில் காவல்துறையிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விடயத்தை காவல்துறையினர் நீதிமன்றின் கவனத்துக்கு கொண்டு சென்றதை தொடர்ந்து பிப்ரவரி 20ஆம் தேதி சம்பவ இடத்தில் நீதவான் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். இதன்போது மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஆய்வுக்குட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. அந்த வகையில் துறைசார் வல்லுநர் பேராசிரியர் சோமதேவ தலைமையில் இந்த ஆய்வுப் பணிகள் இடம்பெற்றன. பேராசிரியர் சோமதேவா கடந்த 3ஆம் தேதி மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்ட இடத்தில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் தமிழர்களின் நில இருப்பை உறுதிப்படுத்த சர்வதேச சமூகம் அவசரமாக தலையிட வேண்டும் என தமிழ் தேசிய பேரவையினர் பிரித்தானியா, இந்தியா, கனடா, ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதிகளிடம் வலியுறுத்தியுள்ளதாக தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கஜேந்திரகுமார் தமிழ் தேசிய பேரவையினருக்கும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அன்று பத்திரிகையும் இந்திய துணை தூதுவர் ஃபான்டேவுடன் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதி மகான்டே பிரெஞ்சியுடன் கனடிய உயர்ஸ்தானிகருக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் உள்ள அந்தந்த தூதுவர் ஆலயங்களில் நேற்று இடம்பெற்றது. இந்த உயர்ஸ்தானிகளுடனான சந்திப்பின் பின்னர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடக அறிக்கையொன்றை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் உருவாக்கப்பட்ட தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபியை ராஜபக்ஷ குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூபிக்கு கிடைத்த கௌரவமாகும் என கனடாவின் பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்தார். தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் தெரிவிக்கையில் தமிழ் இனப்படுகொலை நினைவு தூபிக்கான நாமல் ராஜபக்ஷவின் எதிர்ப்பு அந்த குடும்பத்தின் கரங்களில் அப்பாவிகள் கொல்லப்பட்டதை அங்கீகரிக்கும் சரியான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கான உறுதியான சமீட்சையாகும் என்றும் அவர் தெரிவித்தார். ராஜபக்ஷ குடும்பம் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என்று உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தால் நீதியை குழப்பதற்கான நடவடிக்கைகள் வடக்கு விசாரணையில் இருந்து மறைத்திருத்தல் இவ்வாறானவற்றை விட்டுவிட்டு சர்வதேச விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ராஜபக்ஷ குடும்பம் இழைத்த மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போல்போட், ஸ்லோபடான் மிலோசோவிக், கென்ரிச் கிம்லர் மற்றும் புலிசியான் கபுகா ஆகியோர் இழைத்த மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களோடு போட்டியிடும் அளவுக்கு மிக மோசமானவை. கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபியை ராஜபக்ஷ குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூபிக்கு கிடைத்த கௌரவமாகும் என்றும் அவர் தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பெரும்பாலும் வடக்கு கிழக்கில் தென்னிலங்கை சார்ந்த கட்சிகள் ஆட்சி அமைப்பது என்பது சிரமமான விடயமாகும். ஏனென்றால் அவர்களுடைய பெரும்பான்மை என்பது பெரும்பான்மை இனத்தவர்கள் என்ற அடிப்படையில் தென்னிலங்கையிலேயே காணப்படுவதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். மட்டக்களப்பு சட்டிப்பாளையத்தில் நேற்று இடம்பெற்ற உடல்நல சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் வடகிழக்கில் சாத்தியமில்லை. ஏனென்றால் தென்னிலங்கை சார்ந்த கட்சிகள் சமத்துவம் பேசினாலும் சமத்துவ அடிப்படையில் தீர்வுகளை காண்பதற்கு முன்வரவில்லை என்பதை கடந்த 6 மாத காலத்துக்குள் மக்கள் விளங்கிக் கொண்டுள்ளனர். புரிந்துணர்வு, விட்டுக் கொடுப்பு, பெருந்தன்மை என்ற அடிப்படையில் சபைகளை அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை எமது உறுப்பினர்கள் தங்களுடைய கௌரவத்தை தாட்டிக் கொள்ளாமல் முன்வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார்.
நுவரெலியாவிலிருந்து கண்டி நோக்கி சென்ற வேன் ஒன்று ரம்பொடை பகுதியில் நேற்று பிற்பகல் விபத்துக்குள்ளானதில் பலர் காயமடைந்தனர். அவர்களில் சிலர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆபத்தான நிலையில் இருப்பவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி மற்றும் பேராதனை மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் வேன் ஓட்டுநர் உட்பட 4 ஆண்கள், 10 பெண்கள், 6 சிறுவர்கள் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் ஒரு பெண் மற்றும் 2 சிறுவர்கள் கொத்மலை மருத்துவமனையிலும் மீதமுள்ளவர்கள் கம்பளை மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. காயமடைந்த நிலையில் கம்பளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 3 பெண்கள் கண்டி பொது மருத்துவமனைக்கும், ஒரு குழந்தை பேராதனை மருத்துவமனைக்கும் மேலதிக சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ளனர். இந்த குழு ராஜாங்கனை பகுதியிலிருந்து பதுளை பகுதிக்கு சுற்றுலா சென்று திரும்பிக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கொத்மலை போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கடந்த 11ஆம் தேதி கொத்மலை ரம்பட பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் 24 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அந்த பகுதிக்கு அண்மித்த பிரதேசத்தில் நேற்றைய தினம் மற்றொரு விபத்து சம்பவம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. 7 மாதங்களில் உப்பின் விலை 400 ரூபாவாக உயர்வடைந்துள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு பேக்கெட் உப்பின் விலை 60 ரூபாவாவதற்கு 76 வருடங்கள் சென்றதாகவும் 7 மாதங்களில் அது 400 ரூபாவாக உயர்வடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக நாட்டின் எந்த ஒரு அரசாங்கமும் உப்பு, அரிசி போன்றவற்றில் இந்த அளவு தரகுப்பணம் சம்பாதித்தது கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கத்தின் எந்த ஒரு இயலாமையையும் மூடி மறைத்துக் கொள்ள கடந்த அரசாங்கத்தை குற்றம் சுமத்துவது வாடிக்கையாகி போய்விட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஊழல், மோசடிகளை தவிர்த்து, வீண்விரயத்தை தவிர்த்து ஆட்சி செய்வதாக கூறும் அரசாங்கம் அந்த பணத்தை கொண்டு உப்பு, அரிசி, தேங்காய் போன்றவற்றின் விலையை குறைக்க முடியும் அல்லவா என்றும் அவர் இதன்போது கேள்வி எழுப்பினார். விரைவில் மின்சார கட்டணங்கள் உயர்வடையும் என்றும் அது மக்களின் அன்றாட வாழ்க்கையை மட்டுமன்றி ஒட்டுமொத்த கைத்தொழில்துறையையும் பாதிக்கும் என்றும் விமல் வீரவன்ச தெரிவித்தார். நாட்டில் மரக்கறி வகைகளின் விலை வெகுவாக உயர்வடைந்துள்ளது. மரக்கறிகளின் விலை உயர்வின் காரணமாக நுகர்வோர் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சில மரக்கறி வகைகள் கிலோ ஒன்று 1000 ரூபாவுக்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக இவ்வாறு மரக்கறிகளின் விலைகள் உயர்வடைந்துள்ளதாக மரக்கறி விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். மரக்கறி வகைகள் அழிவடைந்ததால் தட்டுப்பாடு நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இதனால் மரக்கறி வகைகளின் மொத்த விற்பனை விலை உயர்வடைந்துள்ளதாகவும் அதனால் சில்லறை விலைகளும் உயர்வடைந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆளுங்கட்சியினர் முதலில் சட்டத்தை மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தினார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு விடயத்தை வலியுறுத்தினார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள முஜிபுர் ரஹ்மான், உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் சட்டத்தில் தெளிவான விளக்கங்கள் உள்ளதாக குறிப்பிட்டார். அவ்வாறானதொரு நிலையில் உள்ளூராட்சி மன்றங்களில் பெரும்பான்மையை தேடிக்கொள்வதற்கு முன்னதாக அரசாங்கம் அதை தெளிவாக வாசித்து பார்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பெரும்பான்மையை பெற்றுள்ள சபைகளில் அவர்கள் ஆட்சி அமைக்க நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம். நாங்கள் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை கொண்டுள்ள சபைகளில் அவர்களும் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது. அதை விடுத்து யாரும் யாருக்கு முட்டுக்கட்டை போடவோ தடைகளை போடவோ வழியில்லாத நிலையில் சட்டத்தில் எல்லாம் தெளிவாக உள்ளது. ஆளுங்கட்சியினரே முதலில் அதனை படித்து சட்டத்தை மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் முஜிபுர் ரஹ்மான் எம்பி தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.